சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டத்திட்டங்களே மனிதனை துன்புறுத்துறது, விரட்டு விரட்டி அடிக்குது. யாருக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. யார் அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குனாங்கன்னு புரியல. நீங்க தான் உருவாக்குனது. நாங்களா? ஆமா, நீங்க தான். நீங்களே சட்டத்தை எழுதுவீங்க, அப்புறம் நீங்களே மாத்தி எழுதுவீங்க. இதுல பலியாகிறது பெண்கள் தானே? பெண்கள் மட்டுமா பலியாகிறாங்க? இந்த சட்டத்திட்டங்கள் ஆண்கள் தான் பலியாகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் நானும். இங்க எந்த ஒரு மனிதன் என்ன விஷயம் பண்ணாலும் இன்னொரு மனிதனுக்கு அது கெட்டதான் போய் சேருது. அது நல்லதே ஆனாலும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதிரியாதான் பார்க்கிறான். இதோ உட்கார்ந்து இருக்காங்களே என் மனைவி, 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தான். இவங்க கிராமத்துல இருந்து வந்தவங்க, படிப்பறிவும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை. என் குழந்தை நல்லா வளரணும், நல்லபடியா இருக்கணும்ட்டு தான் ஒரு தாதி கிட்ட கொடுத்து வளர்த்தேன். அன்னிலிருந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்லை, சாப்பிடுறது இல்லை, தூங்குறது இல்லை, ஒரே சண்டை தான். என்ன சொன்னாலும் கேட்கல. சரி, வீட்டுல இருந்தாதான் இப்படி இருக்காங்க, வெளியில கூட்டிட்டு போனாச்சும் நல்லா இருப்பாங்கன்னா அதுவும் இல்லை. கையில கடிக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு வீசுவாங்க, அடிப்பாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரிதான் இருந்தது. காலையில ஆபீஸ் போவேன், சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்படியே வீடு இருட்டா வச்சிருப்பாங்க, ஒரு பேய் வீடு மாதிரி. ஒரு விளக்கு போடணும்னு கூட யோசனை இல்லை. அப்பப்போ ஆபீஸ்ல இருந்து செக்ரட்டரி வீட்டுக்கு வருவார், ஃபைல்ல சைன் வாங்க. செக்ரட்டரி கிட்ட மட்டும் அன்பா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, பழகுறாங்க, காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. கட்டின புருஷன் எனக்கு ஒரு வாட்டியும் அவங்க நான் அவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லை. ஆனா அது தப்பா எடுத்துக்கல. சரி, என் கூட இருந்தாதான் கோவமா இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பழகுற மாதிரி தான் பழகுறாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நினைச்சு செக்ரட்டரி கிட்ட நானே பேசி அவங்க 2 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. என்னதான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு போய் பண உதவி பண்ணுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் முன்னாடி நிற்பேன். ஆனா செக்ரட்டரி இருக்கானே, அவனுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்துருச்சு. வராதா? சந்தேகம் வராது? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு அவருக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பிடிக்கலன்னு கல்யாணம் பண்ணி வைக்கல. பிடிக்கலன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. கஷ்டமோ நஷ்டமோ எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்குவோம். பண உதவி பண்றேன், பொருள் உதவி பண்றேன், நான் அப்பப்ப வந்து ஏன் என் நிம்மதியை கெடுத்தீங்க? ஐயா நீங்களே சொல்லுங்க, இதை எந்த கணவர் தான் ஏத்துப்பாங்க? இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு ஒரு பொண்ணா நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால முடியல, செத்தெல்லாம் போல இருந்துச்சு. இவ்வளவு பேசுற இவங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணுமே சொல்லல. இப்போ 18 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை பாக்குறேன் மகளோட. எனக்கும் வயசாகல, பொண்டாட்டியும் இல்ல, உடல் பசி தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் 18 வருஷத்துல நான் முதல் முறையா பண்ண தப்பு அதுதான். அந்த மாதிரி இடத்துக்கு போனேன். அங்க இவங்க
அங்க இவங்க இருப்பாங்கன்ட்டு எனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு நான் எவ்வளவு கெஞ்சினேன், கதறினேன், மன்னிப்பும் கேட்டேன். ஆனா அவங்க என்ன மன்னிக்கவே இல்லை. அவங்க காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு. ஆனா அவங்க என்ன மன்னிக்கவே இல்லை. எனக்கு நெஞ்சு உறுத்த ஆரம்பிச்சு. அவங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு தான் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன், நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு நாள் கூட மரியாதை கொடுத்ததே இல்லை. என்ன ஒரு புழு பூச்சி பார்க்குற மாதிரி தான் பார்த்தாங்க. எனக்கு அப்படியே செத்துலாம் தோணுச்சு. இவங்க நான் அப்பா ஸ்தானத்தை கேட்கவே இல்லை. என்ன ஒரு மனுஷனா மதக்கலாங்க. அவங்களுக்காக அவ்வளவு பண்ணியும் மரியாதை இல்லாம வாழணும்னா நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? அதனாலதான் ஒரு நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த வீட்டை விட்டு நான் போயிட்டேன். இப்ப சொல்லுங்கயா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல? என்ன தப்பு பண்ணல? நீங்க என்ன தப்பு பண்ண? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஐயா, இவர் சொல்றது கேட்டு இவர் ரொம்ப நல்லவர் நீங்க நினைச்சிடாதீங்க. இவர் யாரு, ஏன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் சொல்ற கேள்வி. இங்க ஓடுற நதியெல்லாம் அந்த கடலை போய் தான் சேரும். அந்த நதி நீர் சில இடங்கள்ல ஆறாவும், சில இடங்கள்ல ஏரியாவும், ஏன் சாக்கடையா கூட மாறுது. இங்க ஒவ்வொருத்தர் பயன்படுத்துற விதத்தை வச்சுதான் அந்த தண்ணீரோட தன்மையே மாறுது. அப்படிதான் பெண்கள் எங்களோட வாழ்க்கையும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்க நான் யாரு? நதியா, ஆறா, இல்ல அந்த சாக்கடையா? தெரியும். இவர் என்னோட முதல் கனவு. பெரிய பிசினஸ் மேன். இவர் நினைச்சிருந்தா படிச்ச யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா கிராமத்துல இருந்து படிக்காத என்னையே கல்யாணம் பண்ணணும். ஏன்னா இவர் ஆசைப்படும் போது மனைவியா இருக்கிறதுக்கு, மத்த நேரம் இவர் வீட்டு வேலைக்காரியா இருக்கிறது. இல்ல, இது உண்மை இல்ல. அதுதான் உண்மை. இல்ல, உண்மை. எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. 10 மாசம் சுமந்து அந்த குழந்தைய பிரசவ வலிய தாங்கிட்டு அப்படியே தூக்கி மார்போட அணைச்சு தாய்ப்பால் கொடுக்கறதுக்குள்ளேயும் இதோ இந்த படுபாவி யாருக்கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் படிக்காதவளாம், எனக்கு வளர்க்க தெரியாதான். அவரே முடிவு எடுத்துட்டாரு. இங்க எத்தனை படிக்காத பெண்கள் குழந்தைங்களை வளர்க்குறாங்க, பெரிய ஆளாக்குறாங்க. இவரே முடிவு எடுத்துக்கிட்டார். அன்னையிலிருந்து என் குழந்தைய பிரிஞ்ச அன்னையிலிருந்து என் இயலாமை நினைச்சு எனக்கே என் மேல கோவம். இவரோட பேசுறதை நிறுத்திட்டேன். இவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆபீஸ் விஷயமா இவர் செக்ரட்டரி அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவர் என்னை ஒரு பொண்ணா மதிச்சு என் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து ஆறுதலா பேசிட்டு இருந்தாரு. அதை இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, உடனே அவருக்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப கூட என்னை கேட்கவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லி இருக்கணும். ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்டிருக்கணும். நீங்க கேட்டிருக்கணும். கேட்டீங்களா? இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட நீங்க பார்த்ததே இல்லையே. 10 மாசம் சுமந்து பெத்த அந்த குழந்தைய யாரோ தாதி கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு இல்லாத உரிமை இவருக்கு யார் கொடுத்தா? பால் சொல்றது அந்த மார்போட வலி ஆண்களுக்கு எங்க புரிய போகுது?
அது ஒவ்வொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அத கூட இவர் கேட்கல. ஏன்னா நான் படிக்காதவ, கிராமத்துல இருந்து வந்தவ, உன் வீட்டு வேலைக்காரி, அப்படிதானே? இவரால எங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வர ஆச்சு. வேற ஊருக்கே போயிட்டோம். அங்க ஒரு 15 வருஷம்